இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா காருக்குள்ள பிரெஞ்சு படிக்க போறோம். அப்படி என்னன்னு சொன்னா கார்ல என்னென்ன பார்ட்ஸ்கள் இருக்குதோ அதை நான் உங்களுக்கு பிரெஞ்சுல சொல்லி தரப்போறேன். இப்ப வாங்க அதுல என்னென்னு சொல்லி நாங்க எல்லாத்தையுமே பிரெஞ்சுல பார்ப்போம். முதலாவது நாங்க காரை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா une voiture சொல்லுவோம். une voiture சொன்னா கார். அதே மாதிரி கார் திறப்ப என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா des clés de voiture. des clés de voiture சொல்லுவோம். இப்ப நாங்க ஒவ்வொரு பார்ட்ஸா என்னன்னு பாக்குறோம்னு சொல்லி பார்ப்போம். நாங்க காரோட சில்ல என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா la rue சொல்லுவோம். la rue. இதே டயர் சொன்னா le pneu சொல்லுவோம். le pneu. அடுத்தது இந்த இப்படி வெள்ளியா இருக்கிறத சொல்லுவோம் நாங்க la jante. la jante. அப்படியே நாங்க காரோட முன் பக்கத்துக்கு வந்தோம்னு சொன்னா இந்த இன்ஜின் அதுகள் இருக்கிறத அந்த முன் கதவை அப்படியே மேல திறந்தா அதை சொல்றது லு கப்போன்னு சொல்லுவோம். லு கப்போன்னு சொல்லுவோம். இன்ஜின்ல எதுவும் பழுதுன்னு சொன்னா இதை முன்னால திறந்து அதை பாக்குறதான் சொல்றது லு கப்போ. இந்த முன் லைட் கெட் லைட்டை சொல்லுவோம் லே ஃபான்னு சொல்லுவோம். லே ஃபான்னு சொல்லுவோம். இது அப்படியே நாங்க கார்ல அப்படியே மேல போனோம்னு சொன்னா அந்த பெரிய கண்ணாடிய நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா pare-brise. pare-brise சொல்லுவோம். இந்த பெரிய கண்ணாடி காருக்கு முன்னுக்கு இருக்கிற பெரிய கண்ணாடி. அடுத்தது உங்களுக்கான கேள்வி, இந்த வைப்பர் தண்ணி துடைக்கிற இந்த வைப்பரை நாங்க பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. இந்த காரோட தண்ணி துடைக்கிற இந்த வைப்பரை நாங்க பிரெஞ்சுல என்னன்னு சொல்றோம். அப்படியே இந்த சைட் கண்ணாடியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா le rétroviseur. le rétroviseur நாங்க சொல்லுவோம். பிறகு நாங்க இப்படியே காரோட பின்பக்கத்தை நாங்க இதுல இருக்கிற இந்த லைட்டை நாங்க சொல்றது les feux arrière. les feux arrière நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி காருக்கு பின்னுக்கு சாமான்கள் ஏத்துறத le coffre சொல்லுவோம். அடுத்து இந்த நம்பர் பிளேட் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா la plaque சொல்லுவோம். மற்ற பக்கத்திலேயும் les feux arrière இருக்கும். ரெண்டு பக்கத்திலேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த காருக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய கண்ணாடியை நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா la vitre arrière சொல்லுவோம். la vitre arrière சொல்லுவோம். அப்படியே நாங்க இங்க முன்னுக்கு கதவை என்னன்னு சொல்றோம்னு சொன்னா கார் கதவை la porte நாங்க சொல்ல மாட்டோம். வீட்டு கதவை சொல்ற மாதிரி கார் கதவை சொல்றது la portière சொல்லணும். la portière கார் கதவை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கதவுகளுக்கு மேல இருக்கிற கண்ணாடி என்னன்னு சொல்றோம்னு சொன்னா la vitre சொல்லுவோம். இந்த கதவுகளுக்கு கீழே கண்ணாடி இறக்கி ஏத்துற அந்த பின்னுக்கும் இருக்கிறதுல நாங்க சொல்றது la vitre நாங்க சொல்லுவோம். அப்படியே நாங்க காருக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா நாங்க இந்த ஸ்டீரிங் இப்ப காரை பிடிச்சு ஓடுவோம் தானே அதை சொல்றது le volant. le volant நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கார்ல நாங்க கோன் இருக்கும். கோனை நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா le klaxon. le klaxon சொல்லுவோம். இதுல பெட்ரோல்கள் மற்றது நாங்க போற வேகத்தை காட்டுறதுக்குரிய இது எல்லாம் இருக்கும். அதை நாங்க சொல்றது le compteur kilométrique. le compteur de vitesse. மற்ற கிலோமீட்டர் எவ்வளவு காட்டுறது மற்றது எங்களோட வேகத்தை காட்டுறது. சீட்டை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா le siège சொல்லுவோம். le siège. அதே மாதிரி சீட் பெல்ட்டை la ceinture de sécurité. la ceinture de sécurité நாங்க சீட் பெல்ட்டை சொல்லுவோம். அடுத்தது நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா le tableau de bord. le tableau de bord இதை நாங்க சொல்லுவோம். அடுத்தது un poste de radio. un poste de radioன்னு சொல்லுவோம். மற்ற இந்த உள்ளுக்கு இருக்கிற சின்ன கண்ணாடி என்னன்னு சொல்றோம்னு சொன்னா un rétroviseur antérieur. un rétroviseur antérieur நாங்க சொல்லுவோம் உள்ளுக்கு இருக்கிற இந்த சின்ன கண்ணாடிய. அடுத்தது இந்த கியரை என்னன்னு சொல்றோம்னு சொன்னா le levier de vitesse. le levier de vitesse சொல்லுவோம். un frein à main. un frein à main சொன்னா hand brake. இத
நாங்க பிரெஞ்சில் ஆஃப்ரா ஆமான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து லெ பெதால். பெதால்ல வந்து பிரேக்கை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா லுஃப்ரான்னு சொல்லுவோம். மற்றது ஆக்சிலேட்டர் கொடுக்கறத வந்து லக்ஸிலஹத்தர்ன்னு சொல்லுவோம். லுஃப்ரா லக்ஸிலஹத்தர்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி கிளச்சை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா லோம்ஹயாஜ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து காருக்குரிய புத்தகங்கள், இப்போ டேக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி ஒரு புத்தகம் குடிப்போம், அதை சொல்றது ல கார்ட் கிரீஸ்ன்னு சொல்லுவோம். லைசன்ஸை நாங்க பிரெஞ்சில் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா பெர்மி து கொண்டுய்ன்னு சொல்லுவோம். பெர்மி து கொண்டுய்ன்னு சொல்லுவோம். தி வெர்ப் லியே à la voiture சொன்னா இப்ப 10 வெர்ப் வந்து நாங்க பார்க்க போறோம். நாங்க காருக்கு உரிய 10 வெர்ப் வந்து பார்க்க போறோம். முதலாவது வந்து conduire. conduire சொன்னா வாகனம் ஓடுறத சொல்றது. அடுத்தது வந்து freiner. freiner சொன்னா பிரேக் அடிக்கிறது சொல்றது freiner. அடுத்தது வந்து accélérer. accélérer சொன்னா நாங்க வந்து வேகத்தை கூட்டுறத வந்து accélérer சொல்லுவோம். அடுத்தது வந்து garer. garer சொன்னா நாங்க வாகனத்தை காரை வந்து பார்க் பண்றத சொல்றது. அடுத்தது வந்து démarrer. démarrer சொன்னா நாங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்றது. klaxonner. klaxonner சொன்னா நாங்க ஹார்ன் அடிக்கிறது. மற்றது வந்து rouler. rouler சொன்னா வாகனம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறத சொல்றது, ஓடிக்கொண்டு போறத சொல்றது. மற்றது வந்து changer. changer சொன்னா ஒன்றை மாத்துறது. réparer. réparer சொன்னா பழுது பார்க்கறது. nettoyer. nettoyer சொன்னா நாங்க காரை வந்து துப்புரவு செய்யறதுக்கு இந்த nettoyer என்ற வெர்பை வந்து பாவிப்போம். 10 phrases sur la voiture. கார் சம்பந்தமா நான் ஒரு 10 phrases வந்து வசனம் வந்து சொல்ல போறேன். Je conduis la voiture tous les matins. நான் வந்து ஒவ்வொரு காலையிலையும் வந்து நான் கார் ஓடுறேன். Elle fait le plein d'essence avant un long trajet. என்ன அவ வந்து ஒரு நீண்ட பயணம் போறதுக்கு முதல் ஃபுல்லாவே பெட்ரோலை வந்து நிரப்புறவா. La voiture électrique est silencieuse et écologique. எலக்ட்ரிக் கார் வந்து அமைதியானதும் மற்றது வந்து சூழலுக்கு ஏற்றதாகவும் இருக்கு. Il gare la voiture près de son travail. அவர் வந்து தன் காரை வந்து வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலே வந்து பார்க் பண்ணி இருக்கிறார். Les phares de la voiture sont allumés la nuit. என்றா இரவுல வந்து நாங்க அந்த ஹெட்லைட்டை போடுவோம். Nous lavons notre voiture chaque samedi. என்றா நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களோட காரை வந்து கழுவுவேன். La voiture roule à grande vitesse sur l'autoroute. என்றா ஹைவேல வந்து கார் வந்து வேகமா நகர்ந்து செல்லும். அடுத்தது 8வது வந்து j'ai acheté une nouvelle voiture rouge. நான் வந்து ஒரு புது கார் வாங்கி இருக்கிறேன். Il vérifie les freins de la voiture avant de partir. அவ வந்து வெளிக்கிறதுக்கு முதல் அவையோட காரோட பிரேக்குகளை வந்து செக் பண்ணிச்சுன்னு. அடுத்தது வந்து கடைசியா 10வது ஃப்ராஸ் என்னன்னு சொன்னா ma voiture est en panne ce matin. என்றா என்ற கார் வந்து காலையில தான் பழுதாயினது. en panne சொன்னா கார் வந்து பழுதாகிறத சொல்றது. இந்த 10 ஃப்ராஸுமே உங்களுக்கு நீங்க கார் சம்பந்தமா எங்க போனாலும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு போனா கூடி, ஒரு கராஜுக்கு போனா கூடி நீங்க அவை சொல்ற இப்ப காரோட எல்லா பார்ட்ஸ்களும் தெரிஞ்சிருந்தா உங்களால ஈஸியா அவையிட்ட அந்த பிள்ளைகளை சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும். அவை சொல்றதும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும்.